வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான பயணத்துக்குள்ள போகப் போறோம். இது வெறும் ஒரு விளக்கம் மட்டும் இல்ல. ரூமியோவோட ஆன்மீக பாதையில நாமளும் சேர்ந்து நடக்கப் போற ஒரு பயணம். அமைதிக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மைய கண்டுபிடிக்க நம்மக்குள்ளேயே செய்யப் போற ஒரு பயணம் இது. வாங்க, ரூமியோவோட இந்த ஒரு மர்மமான ஆனா ரொம்பவே ஈர்க்கக்கூடிய வரியோட ஆரம்பிக்கலாம். இந்த உலகம் முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை காத்து நம்ம கிட்ட அப்படி என்ன ரகசியங்களை சொல்லும்? அந்த ரகசியங்களை கேட்க நாம என்ன செய்யணும்? சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். அதுதான் மௌனத்துக்கான அழைப்பு. இங்க நாம தனிமைய அரவணைக்க போறோம். ஆனா இங்க தனிமைங்கிறது லோன்லினஸ் இல்ல, அது ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ். அதாவது நம்மளோட உண்மையான குரலை நாமளே கேட்கறதுக்கு தேவையான ஒரு புனிதமான இடம். யோசிச்சு பாருங்க, இந்த வெளி உலகம் நம்மகிட்ட எப்பவுமே பேசிட்டே இருக்கு இல்லையா? நம்மளோட வேலை, நம்ம பழக்க வழக்கங்கள், கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய இரைச்சல் மாதிரி நம்மள சுத்தி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவுல உங்களுக்குள்ள ரொம்ப அமைதியா பொறுமையா ஒன்னு காத்துட்டு இருக்கு. அதுதான் உங்க ஆன்மா. அது கிசுகிசுக்குது. நீங்க எப்போ உள்நோக்கி திரும்புவீங்கன்னு காத்துட்டு இருக்கு. அதனால தான் ரூமி சொல்றாரு, அந்த தனிமையில தான் நாம மத்தவங்களுக்காக போட்டுக்கிட்ட முகமூடியெல்லாம் கழண்டி விழும். எந்த ஒரு நடிப்பும் இல்லாம, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, நம்மள நாமளே முதன்முறையா உண்மையா பார்க்க ஆரம்பிப்போம். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நம்ம எண்ணங்களுக்கு அடியில இருக்கிற அந்த பெரிய மௌனத்தை, அந்த உள் வெற்றிடத்தை நம்ம நேருக்கு நேர் சந்திக்க போறோம். வெற்றிடம்னு சொன்னோடனே பயப்படாதீங்க. ரூமியோவோட பார்வையில அது ஒரு புனிதமான அறை. அங்கதான் பழைய விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு புதுசா உருவாக்கப்படுது. அது ஒண்ணுமே இல்லாத நிலை இல்ல. நீங்க உண்மையிலே யாருங்கிறதோட சாரமே அதுதான். அதான் ரூமி கேக்குறாரு, மௌனத்தை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அந்த வெற்றிடத்துல நீங்க சுழன்று உள்ளே போனா, நீங்க ரொம்ப நாளா கேட்க துடிச்ச செய்திகளை 100 குரல்கள் உங்களுக்குள்ளே முழங்கும்னு சொல்றாரு. அப்போ அந்த வெற்றிடத்துல நாம உணர்ற சங்கடம் உண்மையில ஒரு பெரிய ஞானத்துக்கான அறிகுறிதான். இந்த ஆன்மீக பயணத்துல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை எது தெரியுமா? அது நம்மளோட அகங்காரம், அதாவது ஈகோ. அது ஒரு கோட்டை மாதிரி, பெருமையும் பயமும் சேர்ந்து கட்டின கோட்டை. அதை நாம உடைச்சே ஆகணும். ரூமியோவோட இந்த உருவகம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நாம ஒரு பாறை மாதிரி கெட்டியா தற்காப்பு உணர்வோடு இருந்தா நம்ம கிட்ட ஆன்மீக வளர்ச்சி இருக்காது. நாம நம்மள நொறுக்கிக்க அனுமதிக்கும் போதுதான் அந்த இடத்துல அழகான விஷயங்கள் மலரும். சரி, இந்த அகங்காரத்தை எப்படி உடைக்கிறது? இது ஒன்றும் பெரிய சண்டை இல்ல. இது ஒரு விழிப்புணர்வு நடனம் மாதிரி. இதுக்கு 3 படிதான். 1, உங்க அகங்காரத்தை எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா கவனிங்க. 2, அதுக்கு என்ன பயம், எது மேல பற்றி இருக்குன்னு அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. 3, கடைசியா ஒரு சரணடைதலோட அதை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இங்க இறப்புங்கிற வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டாம். ரூமியோட இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க. பாத்தீங்களா? இங்க ஒவ்வொரு மரணமும் ஒரு போலியான அடையாளத்தோட முடிவு. ஒரு உண்மையான பெரிய நிலைய நோக்கிய மறுபிறப்பு அது. இப்போ நம்ம பயணத்தோட ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் சரணடைதலின் அருள். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிற தேவையை விட்டுடுங்க. அதை விட ஒரு பெரிய ஞானம் நம்மள வழி நடத்தட்டும். பாருங்க, சரணடைதலுங்கிறது ஒரு தோல்வி கிடையாது. அது நம்பிக்கையோட உச்சம், ஒரு புதுவிதமான பார்வைக்கான வழிகாட்டி. வாங்க, இப்போ ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம். எங்க இருந்தாலும் சரி, சௌகரியமா உட்காந்துக்கோங்க. மெதுவா உங்க கண்களை மூடுங்க. ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இப்போ உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசால விட்டுடுங்க. ஜஸ்ட் லெட் இட் கோ. அந்த விடுதலைய உணருங்க. நாம பற்றுதலோட, அதாவது எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு வாடுறதுக்கும் சரணடைஞ்சு வாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். பற்றுதல் இருக்கும்போது பயம் இருக்கு, சரணடையும் போது நம்பிக்கை வருது. அங்க கட்டுப்பாடு, இங்க ஓட்டம். அங்க எதிர்ப்பு, இங்க திறந்த மனது. தனிமையிலிருந்து நாம ஐக்கியத்துக்கு வர்றோம். இதுதான் அகங்கார வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு மாறுறது. இப்போ நாம நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் தெய்வீக அன்பா மாறுறது. இதுவரைக்கும் உள்நோக்கி இருந்த பயணம் இப்ப வெளிநோக்கி வாழும் ஒரு வாழ்க்கையா மாறுது. ரூமியோட இந்த வரிகள் எவ்வளோ ஆழமானது. அதாவது நாம வெளியில தேடிட்டு இருந்த அந்த அன்புக்குரியவர் வேற யாரும் இல்ல, அது நமக்குள்ளே தான் எப்பவுமே இருக்கு. அப்போ இந்த அன்புங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடையிற ஒரு விஷயம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற போலியான விஷயங்கள் எல்லாம் விலகும்போது அது தானா வெளிப்படும். அதுதான் நம்மளோட இயல்பான நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அன்ப வெளியில தேடுறத நிறுத்திட்டு நீங்களே அன்பா மாற ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? இந்த ஆழமான சிந்தனையோட, ரூமியோவோட இந்த அற்புதமான அழைப்போட இந்த பயணத்தை நிறைவு செய்வோம்.
தவறு சரிங்கிற எண்ணங்களுக்கு அப்பால ஒரு வெளி இருக்கு. நான் உன்னை அங்க சந்திக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களை ஒரு ஆழமான அமைதியிலையும் ஒற்றுமை உணர்வுலையும் விட்டு செல்லட்டும்.